ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். வாய்ஸ் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ல சொல்லிட்டேன். உடம்பு சரியில்ல. செம்ம ஃபீவரு, கோல்டு. இருந்தாலும் இதுக்கு மேல என்னால வீடியோ டிலே பண்ண முடியாது. நான் போட்டே ஆகணுன்றனால போட்டேன். இந்த வீடியோ நான் எப்போ இந்த வியாழக்கிழமை மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நம்ம வரலட்சுமி பூஜை முன்னாடி நாள்லேருந்து அந்த புனர் பூஜை முடிக்கிற வரைக்கும் எடுத்த வீடியோ தான். நான் ஃபுல்லா கன்டினியூஸா எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சாமி கும்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில பாதி எடுப்பேன், பாதி எடுக்க மாட்டேன். சில டைம் நான் கேமரான்றதே ஒண்ணு மறந்துருவேன். மறந்துட்டு தான் எடுப்பேன். அதனால நான் எனக்கு எங்கெங்கலாம் தோணுச்சோ அங்கங்கலாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க பாருங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்துட்டேன். என்னன்னா ஒரு 4:30 மணிக்கு எழுந்துக்கணும்னு நெனச்சேன். வழக்கம் போல லேட் ஆயிட்டு 5, 5:15 மணிக்கு நான் எழுந்தேன். எந்திரிச்சிட்டு முதல் வேலையா நம்ம அந்த பெட்ஷீட்டு, அந்த வீட்ல நம்ம ஸ்க்ரீன்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம எப்பயுமே அதாவது எப்பயாவது ஒரு வாட்டி தான் அந்த சாமி கும்பிட்றப்போ துவைப்போம். அந்த துணியெல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் துவச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன், நான் மார்னிங்கே இந்த லைட் செட்டிங்கு, இந்த சாமிக்கான இந்த ஸ்க்ரீனு, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டு விட்டுருங்க. உங்கள நைட்டு எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னனால, அவருமே அத ஆரம்பிச்சுட்டாரு. அவர் ஆரம்பிச்சதுமே சீக்கிரம் ஆரம்பிச்சாரு. ஆனா 1 மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கே அது பார்த்து பார்த்து செய்யறதுக்கே. அத முடிச்சுட்டு பசங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கூட உட்காரல. உட்காந்தோனே நமக்கு வேலை கெட்டு போகும்னு நல்லாவே தெரியும். அதனால வேகமா இந்த விளக்கு தட்டெல்லாம் எடுத்து போட்டு தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அது தேய்ச்சு எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இத ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. எனக்கு 6 மணிக்கெல்லாம் நான் கலசம் வச்சிடணுன்றதுக்காக, நான் ரொம்ப ட்ரை பண்ணி சீக்கிரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கே தவிர்த்து, எனக்கு வேலை முடிஞ்ச பாடே இல்ல எனக்கு. ஒரு வழியா சாமி பூஜை ரூம் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு, வழக்கம் போல நம்ம பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வேலையா எனக்கு. அதெல்லாம் முடிச்சா மட்டும் தான் எனக்கு இந்த சாமி கும்பிடும்போது மனசு திருப்தியா இருக்கும். எல்லாமே தேய்ச்சு கழுவி எடுத்துட்டேன். சிங்க்கு முதற்கொண்டு, பாத்ரூமு, வாஷ் பேஷன் எல்லாமே ஒண்ணு விடாம மூலை முடுக்கு எல்லாம் கழுவி கிழுவி எடுத்துட்டு, பார்த்தா மணி ஒரு 3, 4 இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம எப்படியா இருந்தா வேலைக்கு ஆகுது, நம்ம ஃபர்ஸ்ட்டு குளிச்சிருவோம்னு நான் மார்னிங் இருந்தே குளிக்கல. ஏம்மா குளிக்காமயே விளக்கு தட்டலாம் தேய்ச்சாங்கன்னு கேட்காதீங்க. நமக்கு தெரியும் நம்ம க்ளீனா தான் இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு, ஈவன் நான் க்ளீனா இல்லைன்னா கண்டிப்பா நான் குளிச்சுட்டு பண்ணியிருப்பேன். நான் க்ளீனா தான் இருக்கேன். இந்த விரதம் ஆரம்பிக்க போறேன்னும்போதே நான் 1 வீக் முன்னாடி இருந்தே வீடு வாசல்லேருந்து அவ்வளோ க்ளீனா வச்சுக்கிறேன். ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து நானு. அதனால நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வேர்வை வருன்றதுனால, மொத்தமா வேலைய முடிச்சுட்டே நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு, இருக்கிற மத்த வேலை டெக்கரேஷன்ஸ் வேலைலாம் பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ண தெரியாதுங்க. அவ்வளோ பெரிய ஞானிலாம் நம்ம கிடையாது. நம்ம ஏதோ வாங்கி வச்ச அந்த தோரன்ஸ் இருக்குல்ல, ஆர்ட்டிஃபிஷியல் தோரன்ஸ் அதெல்லாம் அங்கங்கே கட்டி விட்டுட்டு, வழக்கம் போல் அந்த குத்து விளக்கு அதெல்லாம் வச்சுட்டு முன்கூட்டியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு கடைசி நேரத்தில் தான் ரெடி ஆகும். எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? லக்ஷ்மி அம்மனோட முகம் என்கிட்ட வெளியில இருக்கு. ஆனா என்னன்னா, அத நான் ரொம்ப சின்னதா அப்ப எங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. நான் தான் சொல்றேன்ல, இது இன்னைக்கு நேத்துலாம் நான் அத கும்பல. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 18 வருஷம் ஆகுது. இந்த 18 வருஷமா நான் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் நான் இந்த பூஜை எங்க மாமியார் வீட்டு பக்கமும் பழக்கம் கிடையாது. எங்க அம்மா வீட்டு பக்கமும் பழக்கம் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நானே எடுத்துக்கிட்டு தான். அப்ப எந்த யூடியூப்லாம் கிடையாது. நமக்கு யாராவது சொன்னாங்கன்னா அத வச்சு செய்றது தான். சில தப்புகளோட தான் பண்ணேன். ஸ்டார்ட்டிங்ல பண்ணும்போது நான் பெர்ஃபெக்ட்டாலாம் பண்ணல. நெறைய தப்புங்கள்லாம் பண்ணுவேன். அப்புறம் அந்த தப்புலேருந்து தான் ஒரு கரெக்டான விஷயத்த நம்ம கத்துப்போன்ற மாரி, நான் பண்ண தப்புலேருந்து சில பேர் சொல்லுவாங்க, "இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமா, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது" சொல்லும்போது, ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல இப்படி நிக்குது. ஆனா இந்த 18 வருஷமாவும் நான் கலசம் வச்சு தான் சாமி கும்பிட்றேன். என்கிட்ட இருக்க வெள்ளி முகம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப வாங்கிட்டு வந்தது எங்க ஹஸ்பண்ட் அது. எனக்கு என்னவோ இப்ப தானே இந்த மாரிலாம் வருது, முகம் பெருசா வருது. அப்ப அந்த நம்ம சாமியோட அந்த மாற அளவுக்கு வர அந்த வெள்ளி இதுதான் எனக்கு வந்தது. எனக்கு என்னன்னா, அது வேண்டாங்க எனக்கு மாத்தி குடுங்கன்னு. எனக்கு அத மாத்துறதுக்கான டைம் இன்னும் வரல. சரி அடுத்த வருஷம் கண்டிப்பா மாத்திரணும் அப்படின்ற ஐடியால தான் இருக்கேன். என்னன்னா, சரி கொஞ்சம் கிராண்டா வாங்கலாம் பார்த்தா, எனக்கு அந்த டைம்ல வாங்கக்கூடிய சூழ்நிலை நான் இல்லன்றதுனால, இருக்கிறத வச்சு சிம்பிளா பண்ணுவோம். நானா என்கிட்ட இருந்த பொருள வச்சு முகத்துக்கு அலங்காரம் பண்ணேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் எப்பயோ ஒரு வாட்டி ஆரி ஒர்க் கிளாஸ் போறேன்னு சொல்லி போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி வச்சேன். அத வச்சு நான் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணேன். ரொம்ப பண்ணலனாலும் எனக்கு பிடிச்சிருந்ததுதான். ஒரு வழியா கலசத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கீழ கலச தண்ணீல இந்த கலசப்பொடி போட்டேன். மேல ஒரு சின்ன பித்தள சொம்புல என்ன பண்ணிட்டேன்னா, பச்சரிசி போட்டுட்டு, அதில வெள்ளி காயினு, அப்புறம் அந்த வாசனை பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுட்டு, ஒரு எலுமிச்சை பழம் போட்டுட்டு, அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு வழியா ஒரு 6ன்றது நான் 7 ஆக்கிட்டேன். சாமிய உள்ள கூட்டிட்டு வச்சு, அன்னைக்கு கேசரி வச்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அன்னைக்கு நைட் வேலை முடிஞ்சது.
அப்புறம் வெள்ளிக்கிழமை மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு நான் வந்து விளக்கேற்றிட்டேன். சாமிக்கு பிரசாதமாக வந்து காலையில் வந்து பால் மட்டும் தான் வச்சேன், வேறு எதுவும் செய்யலை. நான் சீக்கிரமாகவே செஞ்சிடணும்னு சொல்லிட்டு பால் மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அந்த கமிட்டி முடிச்சிட்டேன் சாமிக்கு நான். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் கையில் எனக்கு வந்து நோன்பு கயிறு கட்டி விடுங்க, சீக்கிரமாக கட்டிங்க. எனக்கு மார்னிங்கே கட்டிட்டாரு, இருந்தாலும் வேறு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து கேமரா பக்கம் முகத்தையே திருப்ப மாட்டுறாரா, அதனால் அவரையே பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன். திருப்பி விட்டாலும் மறுபடியும் என் பக்கமே திரும்பிடுறாரு அவர். அப்புறம் கலசக்கயிறுலாம் கட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாகவே அன்றைக்கி காலையில் வேலை முடிஞ்சுது. இவங்களெல்லாம் வழக்கம் போல் கிளப்பி விட்டாச்சு, போங்க பண்ண. நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் சாப்பிடாம தான் இருப்போம். என்னென்னா சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லது. நம்மளால் முடியல, ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அப்படியாப்பட்டவங்க வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டா தானே உண்டு. அப்படியாப்பட்டவங்க கண்டிப்பாக எதாவது சாப்பிட்டு அதுக்கான டேப்லெட்லாம் எடுத்து தான் ஆகணும். என்னால் முடியும், ஓரளவுக்கு இருக்க முடியுன்றதுனால நான் இந்த 18 வருஷமாகவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் இது வரைக்குமே நான். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு பிரச்சனைனா லோ பிபி. இது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே என்ன சொன்னால் நம்புவாங்களான்னு தெரியல. 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு தடவை கேர் அடித்து விழுந்துட்டேன். ஸ்கூல்லேயே நான் விழுந்துட்டேன் ஒரு தடவை. பின்னந்தால செம்மடி பெஞ்சில் விழுந்து எனக்கு கேரில் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஏன்னா அப்புறமா செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியுது லோ பிபி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ எப்பயுமே கையில் சாக்லேட் வச்சுக்கோ, எங்கன்னா போனால் தயவுசெய்து எங்கன்னா விழுந்து தொலையாத அப்படின்னுவாங்க. அதனால் மார்னிங் மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் டீ மட்டும் எடுத்துப்பேன். அப்படி இல்லைனா பிளாக் காஃபி எடுத்துட்டேன்னா அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இருந்துருவேன். இது வரைக்கும் அந்தமாதிரி ஆனது கிடையாது. என்னன்னா அந்த 6 மணிக்கு மேலே கொஞ்சம் டயர்ட்னஸ் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் இருந்துட்டோம், அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி தான் நான் இருப்பேன் நான். இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருப்பேன். முடியாதவங்களாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க உடம்பு நல்லா இருந்தால் தான் சாமி கும்பிட முடியும் இல்லையா? எந்த சாமியும் வந்து நம்மக்கிட்ட சொல்லலை, நீ இருந்து தான் ஆகணும், நீ இருந்தால் தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எந்த சாமியும் நம்மக்கிட்ட சொல்லலை. எல்லாமே நம்ம மனசு திருப்தி, நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் போன வருஷம் என்னோடய ஷார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, நான் இந்த அளவுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கனாலே எவ்வளோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. வரலட்சுமின்றதே நமக்கு வரத்தை கொடுக்குறவங்க தான். நம்ம வந்து சிம்பிளாக கும்பிட்றோமா, ஆடம்பரமாக கும்பிட்றோமான்றதெல்லாம் இல்லை. அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்கவுங்க கும்பிட்றது தான். ஒன்றுமே நம்மளால் முடியலன்னா லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோ வச்சு கூட நம்ம ஒரு கிளாஸ் பால் வச்சு கூட மன திருப்தியாக சாமி கும்பிட்டாலும் அதுவுமே அவங்களுக்கு ஏத்திகை ஆகும். நம்மக்கிட்ட இருந்தால் ஃபுல்லாக தங்கத்தால் அலங்காரம் பண்ணாலும் ஏத்திகை ஆகும். ஆனால் இதை கும்பிட்டா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இது மட்டும் 100% உண்மையான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் நான் வந்து மதியத்துக்கு வந்து மணி 12 ஆயிடுச்சு. அதனால் சாமிக்கு எதாவது நெய்வேத்தியம் வைக்கணும்னு நான் சாமிக்கு வரைக்கும் தயிர் சாதம் பண்ணேன். ஏன்னா மார்னிங் பசங்களுக்கெல்லாம் நான் வேறு கட்டி கொடுத்துட்டேன். டிஃபன் தான் கட்டி கொடுத்தேன் எல்லாருக்குமே நான். மதியானத்துக்கு வந்து அம்மனுக்கு வந்து தயிர் சாதம் மட்டும் வச்சு அப்பயுமே ஒரு பூஜை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை கண்டினியூ ஆகுது. பூ கட்டுற வேலை. நான் பூ கட்டவே தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் சாமிக்கு போட்ட பூவெல்லாம் நானாக கட்டுனது தான். ஒன்று நான் சின்ன சின்னதாக கற்றுக்கிறது தான். பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு மாய இலை தோரணம்லாம் கோர்த்து வாசலில் கட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னென்னா டைம் போயிட்டே இருக்கிறதால வேலை பெண்டிங்லேயே இருக்குது அப்பயுமே எனக்கு. அதுக்கப்புறம் இந்த மாலை வந்து நான் சாமிக்காக வாங்கினேன், லக்ஷ்மி படத்துக்காக வாங்கினேன். இது ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கல. பாரிஸ் போயிருந்தேன் சவுகார்பட்டிக்கு, அங்கே கிடச்சிது. இது 100 ருபீஸ் தான். இதை வாங்கினேன். என்னென்னா நான் லக்ஷ்மிக்கு வாங்கினேன், வராகி அம்மனுக்கு வாங்க மறந்துட்டேன். நான் வரும்போது பாதி வழியில் ஞாபகம் வருது, ஐயோ இப்போ என்னால் திரும்பி ரிட்டனும் போக முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயில், அவ்வளோ கூட்டம் அன்றைக்கி, ஒன்றுமே பண்ண முடியல. சரி நமக்கு இன்னொரு நாளைக்கு போய் வாங்கிக்கலாம், எங்கே போகிறோம், அடிக்கடிக்கு போயிட்டு தானே இருக்கும், இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 4 மணிக்காக வந்து கடைக்கு போய் பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தார். அம்மா வந்து ஒரு 5:30 மணிக்காக வந்தாங்க. அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நான் தான் பொறுமையாக வாங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். அம்மாவால் முன்ன மாதிரிலாம் கிடையாது, நம்ம அம்மாவை நம்மளை விட்ட யாரும் பார்த்துக்கிறவங்களும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக வாங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேனோ. அம்மா வந்து மீதி வேலைலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு சாமான் கழுவுற வேலை, சமையல் வேலை ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மணிக்காக தான் மொத்தத்தையுமே நான் முடித்தேன். நான் வந்து சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் வடை மட்டும் வச்சேன், என் கையால் செஞ்சது. மற்றது எல்லாமே முறுக்கு, அதிரசம், லட்டு அது எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்து, பழம் வந்து ஒரு 5 வகை பழம், அதுமாதிரி தாம்பூலம் வந்து 5 பேருக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஏன்னா வந்து எனக்கு இங்கே வந்து பழக்கம் இல்லை யாரும் வந்து, அதனால் வெறுமனே 5 பேருக்கு மட்டும் தான் தாம்பூலம் கொடுத்தேன். ஒரு வழியாக வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்தாங்க, நான் கூப்பிட்டவங்க வந்தாங்க. வந்தோடனே நல்லா சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடித்தேன். சாமிக்கு வந்து நான் வந்து புடவை வந்து கட்டலை, நான் ப்ளவுஸில் தான் அலங்காரம் பண்ணேன். அதனால் புடவைய வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் காசு அந்த என்னென்ன வைப்போம் நம்ம தாம்பூலத்துக்கு, பூ, வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு சாமிக்கு என்ன கௌரவப்படுத்த முடியுமோ என்னால் அதை கௌரவப்படுத்தினேன். அது மாதிரி தாம்பூலத்தட்டில் என்ன வச்சேன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு,
கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு, ப்ளவுஸ் பிட்டு, மெஹந்தி கோனு, வளையல் ஒரு 1/2 டசன் வளையல் வச்சேன். தாராளமாகவே எல்லாருக்கும் பூவு, மஞ்சள், குங்குமம், கயிறு எல்லாமே வச்சு, எல்லாமே சீப்பு இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். நான் வந்து எத்தனை பொருள் நான் உண்மையாக கணக்கு போடலை நான். எனக்கு தெரிஞ்சு நான் வச்சது 9 பொருள் கிட்ட வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நான் டிஃபன் தான் செஞ்சேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்து வந்தவங்களாம் திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் சொல்கிறார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என் காலில் விழுவான்னு சொல்லிட்டு பைசா கேட்டேன். இல்லைன்ட்டார். அப்பா அங்கே அம்மன் கிட்ட இருக்க பைசா நான் எடுத்துக்கிட்டுமான்னாரு. சரி எடுத்துக்கோ அப்படின்ட்டார் அவரும். சரி சந்தோஷம் வந்திருக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதை நான் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த திஷ்டி எடுத்தோம் இல்லையா, திஷ்டி எடுக்கும்போது எனக்கு வந்து உறுத்தலாகவே இருந்தது. ஏன்னா எதிர்க்க ஃபுல்லாக வீடு இருக்காங்களா, இவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாதால வேற தப்பாக எடுத்துப்பாங்களோன்ற மாதிரி இருந்தது. அவர் என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல யாருன்னா நினச்சா நம்ம எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு திஷ்டி எடுக்கும்போது வலது பக்கமாக மட்டும் 3 முறை சொத்துங்க, இடது பக்கமாக சுத்தாதீங்க. அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் அசைச்சு விட்டுருங்க கலசத்தை, முடிஞ்சிடும் நமக்கு பூஜை வேலை. அன்றைக்கி பூஜை வேலை நான் வந்து மறுநாள் சனிக்கிழமை காலையிலே நல்ல நேரத்துலேயே வந்து கலசத்தை பிரிச்சிடலான்ற ஐடியாவில் இருந்தேன். ஆனால் வந்து என்னென்னா நேரமே சரியில்லை. நான் எழுந்ததே 7:30 மணிக்கு எழுந்தேன். நல்லா தூங்கிட்டு இருக்கேன், சுத்தமாக சொரணையே இல்லை. எழுந்திரிச்சு வந்து பார்த்தா அய்யோ டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு வந்து சாமிக்கு வந்து அன்றைக்கி காலையில் பால் மட்டும் தான் வச்சுருந்தேன். சாமிக்கு வச்சுட்டு விளக்கு மட்டும் ஏற்றி விட்டுட்டேன். அன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து ஓப்பன் டே. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகாமல் என்னை வலிச்சிட்டு போயிட்டா பயபலம் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கும் பாதி நேரம் போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் முன்னாடி நாள் வந்து என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வரல. ஏன்னா அவங்களுக்கு வந்து கோயிலில் கொஞ்சம் பிரசாதம்லாம் கொடுக்குற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க இதுமாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேகமாக அவங்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுமேன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது ஒரு பிரிஞ்சு சாப்பாடு, வடை, அப்பளம், தயிர் பச்சை இதெல்லாம் வச்சுட்டு அவங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தாம்பூலம்லாம் கொடுத்துட்டு அம்மாவும் கூடவே கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்து போயிட்டா ஈஸியாக இருக்கும் அவங்க கூடவே போனேன்னு சொல்லிட்டு கூடவே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நல்ல நேரம் பார்த்து சாமிக்கு வந்து ஆரஞ்சு மட்டும் வச்சேன் பிரசாதமாக, வேறு எதுவும் வைக்கல. வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாமிக்கு உள்ள பொருள்லாம். நான் இந்த சாமிக்கு மேலே போட்ட பூவெல்லாம் எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஒரு சிஸ்டர் டவுட்டு கேட்டிருந்தீங்களே, அந்த கயிறு மஞ்சள் பழசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அதையுமே இதில் சொல்கிறேன் சிஸ்டர் கேளுங்க. நான் இந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஓரமாக. எதுக்குன்னா அந்த குப்பையிலலாம் போடக்கூடாது. நம்ம வந்து எங்கன்னா ஓடுற தண்ணியில் போடணும், இல்லை கால் படாத இடத்துல போடணும். அதே தான் சிஸ்டர் அந்த மஞ்சள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்களோ அதே தான். குப்பையில் போடாதீங்க. எங்கன்னா கால் படாத இடமா இருந்தால் போடுங்க. இல்லைனா ஏதாவது மரம் இருக்கும், மரம் சைடு போடுறீங்களா, ஓடுற தண்ணி அந்தமாரி எங்கன்னா போட்டுருங்க. இதுதான் அன்றைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை தான் சிஸ்டர் சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்ப்பீங்கன்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து அரிசி எப்பயும் மூட்டையில் தான் இருக்கும். அரிசி வாங்குறோன்னா அந்த மூட்டையிலே தான் இருக்கும். அதுக்குள்ளேயே தான் அந்த அம்மனோட ஃபேஸ் வச்சுட்டேன். ஏன்னா இது வைக்கும் போது என்னென்னா எப்பயுமே அன்னம் குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணுமா அப்படின்றது வேண்டிக்கிட்டு வைங்க. 3 நாள் கழித்து நீங்கள் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதாவது பிரித்து தனித்தனியாக வச்சுட்டேன். இந்த காயின்லாம் எடுத்து இதோட மறுபடியும் எங்கே லக்ஷ்மி இது வச்சுருக்கணும் அங்கே வச்சுருவேன். நான் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணி இருந்ததில் கலச தண்ணி அது வீடு ஃபுல்லாக மூளை முடுக்கெல்லாம் தெளித்து விட்டுட்டு அவ்வளோ நல்லது இது தெளித்தோன்னா. ஏன்னா அதில் கலசம் 3 நாள் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்கள். தெளித்து விட்டு மீதி தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து செடிக்கோ இல்லை மரத்துக்கோ ஊற்றிருங்க. இப்படி தான் நான் பண்ணேன். இப்படி தான் என்னோடய பூஜை வேலையை முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச முறையில் நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். இன்றைக்கான வீடியோவில் தான் பாய்.